காலையில் 6 மணிக்கெல்லாம் பொழுது விடியுது. நம்மளோட இந்த பயணம் இத்தோட முடியுது. வணக்கம் நண்பா. இன்னைக்கு தான் கடைசி நாள் தூத்துக்குடியில். இன்னையோட இந்த ரூமு, இந்த இடம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். என்னாச்சுன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. நானும் நம்ம பங்காளி ஆனந்தும் சேர்ந்து தான் போகிறோம். நான் பங்காளி கிளம்பலாமான்னு கேட்டதுக்கு தாராளமாக கிளம்பலான்ட்டாப்புல. சரி, பிரிவுகள் நடந்தது தானே வாழ்க்கை. வாழ்க்கையில் எப்போ எது நடக்கும்னே தெரியாது. அதனால் எல்லாத்துக்கும் தயாராகவே இருப்போம். ஒரு மாதிரி இங்கேருந்து போகிறது மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. இங்கேன்னு இல்லை, நம்ம எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் அங்கேருந்து போகிறப்ப நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இங்கேன்னு இல்லை, எங்கே போனாலும் நமக்கு அப்படி தான். அங்கே இருக்க வரைக்கும் அதோட அருமை தெரியாது. அங்கேருந்து போகிறப்ப தான் இந்த அளவுக்கு டீம்மேட்ஸ் எல்லாம் விட்டுட்டு கிளம்பணுமா அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு சில பேர்த்த விட்டுட்டு போகிறதுல சந்தோஷமாக தான் இருக்கும். அது ஒரு விஷயம். அந்த மாதிரி எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கத்தானே செய்வாங்க. அதனால் வாழ்க்கைனா இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்துருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் விட முக்கியம் என்னென்னா, இந்த ரூம் இத்தனை நாள் நம்மளுக்கு ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த ரூமை விட்டுட்டு போகிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பேக்கப்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த காணொலியில் நம்ம இங்கேருந்து நம்ம சொந்த நாடான புதுக்கோட்டைக்கு போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். என்னடா ஆச்சு, நல்லா தானே போய்ட்டு இருந்துச்சு, எதனால் திடீர்னு போகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. அது ஒரு சின்ன பர்சனல். அதை டீட்டெயிலாக சொன்னோன்னா அது ப்ராப்ளம் தான். அதனால் அதை அப்படியே விட்ருவோம். நம்ம சைடுருந்து பார்க்கையில நம்ம நல்லவன் மாதிரி இருப்போம். அவங்க சைடுருந்து பார்க்கையில அவங்களுக்கு தப்பு இல்லாத மாதிரி தெரியும். அதனால் அதை பற்றி பெருசாக பேசிக்க வேணாம், விட்டுருங்க. இப்போ இப்படி நடு ரோட்டில் நிற்க வேண்டியதாக இருக்குது. இங்கேருந்து இந்த வெயிலே கிளம்புறது தான் எரிச்சலாகுது. நம்ம பொதுவாக எங்கேருந்து போனாலும் நைட் டைமில் தான் கிளம்புவோம். இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பகலில் போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து இன்னொரு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, மற்ற இடத்துலலாம் நம்மளாக தான் வேலையை விட்டு நிற்போம். இந்த இடத்துல அவங்களாவே இந்த தம்பி சம்பளம் இங்கேருந்து கிளம்பு தம்பின்ட்டாங்க. அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. சரி விடுங்க, பார்த்து. அதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம். அங்கே வேறு வயல் வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. சரியான நேரத்துக்கு தான் நம்ம முதலாளி நம்மளை வேலையை விட்டு அனுப்பிச்சுட்ருக்காங்க. அதுக்கே நம்ம முதலாளிக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிட்டு அங்கேருந்து லோக்கல் பஸ்ஸு பிடிச்சி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பஸ்ஸில் லாங் ட்ராவல் பண்ணி. நம்ம எங்கே சென்னை போனாலும் இங்கே வர்றதுனாலும் ட்ரெயினில் தான் போயிருக்கோம். ஃபஸ்ட் டைமாக பஸ்ஸில் போகிறோம். நம்ம நேரத்துக்கு பஸ்ஸும் இல்லைன்ட்டாங்க. திருச்சி பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாகும் தம்பி அப்படின்ட்டாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி அப்புறம் பஸ் வந்துருச்சு. அதில் ஏறி உட்காந்தாச்சு. ட்ரெயினில் போகிறதங்காட்டிலும் பஸ்ஸில் போகிறது ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லாமல் இருக்கும். ஆனால் ரேட் என்னவோ அதிகம் விஷயம். ட்ரெயின்லன்னு பார்த்தீங்கன்னா கம்மியான காசு தான். இங்கே ஒரு 50 100 எக்ஸ்ட்ரா தான் வரும். இருந்தாலும் சந்தோஷமாக போகலாம். ஜன்னலோர சீட்டில் சில்லு சில்லுன்னு காற்று வாங்கிக்கிட்டு அப்படியே ஹெட்ஃபோன்ஸில் இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு அது ஒரு மாதிரி ஜாலியாக ட்ராவல் பண்ண வேண்டியதான். என்ன வெயில் கொஞ்சம் ஓவராக இருக்கனால அடிக்கிற காற்றும் வெக்க காற்று அடிக்குது. அதுதான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. அதே மாதிரி தூத்துக்குடியை விட்டு போகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வருத்தம் தான். சென்னை எந்தளவுக்கு நம்மளுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான். நம்ம போகிற இடம்லாம் நம்மளை வாழ வைக்கிற ஊராக தான் இருக்குது. அது சென்னை தூத்துக்குடின்னு இல்லை, எல்லா ஊருமே அப்படி தான். நம்ம பொதுவாக ஒரு இடத்துக்கு போனால் ஒரு 6 மாதம்னாவது தங்கிடுவோம். இங்கே இந்த தூத்துக்குடியில் 3 மாதத்தில் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, விதி விளாண்டுருச்சு. சரி, நடக்கிற அனைத்தும் நன்மைக்கு அப்படின்ட்டு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இங்கே பஸ்ஸில் இருக்க ஒருத்தருக்கும் ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையெல்லாம் விட்டுட்டு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதான். நம்ம பஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. அந்த குழந்தை பண்ணுற செயல்லாம் பார்க்கையில் நம்ம மனசில் இருக்க கவலையெல்லாம் காற்றா பறந்து போயிருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பஸ் ட்ராவல் பண்ணையில் இந்த இயற்கையெல்லாம் அழகாக ரசிச்சுட்டு போகிறதே ஒரு தனி சுகம் தாங்க. உண்மையிலுமே வாழ்க்கையில் ஒரு பயணம் தான் நம்மளை பக்குவப்படுத்தும்னே சொல்லணும். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கிட்டாவது ட்ரிப்பு மாதிரி போயிட்டாங்க. அதுவும் சோலோவாக போயிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரிப்புலாம் போகிறதுனால நம்ம மனசில் உள்ள கவலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமான்னு தெரில. நம்மளாக பார்த்து குறைச்சிக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த பயணம் நமக்கு உண்மையிலுமே ரொம்ப ஒரு அழகான பயணமாக அமைஞ்சிச்சு. இப்போது ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளால் இயற்கையை ரசிச்சுட்டு போக முடியுமான்னு தெரில. ஏன்னா ட்ரெயின் போகிற ஃபாஸ்ட்டில் ஒரு இடத்த நம்மளால் ஒரு 2 செகண்ட் கூட முழுசாக பார்க்க முடியாது. சர்ன்னு கிராஷ் ஆகி போயிடும். இதுவே பஸ்ஸுன்றப்போ பொறுமையாக போகுமா, அப்படியே நம்ம வாட்டில் சில்லு சில்லுன்னு காற்று வாங்கிட்டே போகலாம். இன்னைக்கு கிளைமேட் வேறு லைட்டாக வெயிலும் மழையும் கலந்து வர்ற மாதிரி இருக்குது. ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது. ஆனால் வெயிலும் கொளுத்தி எடுக்குது. இங்கே தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான காற்றாலையெல்லாம் நிறையா இருந்துச்சுங்க. அது நம்ம கேமராவில் அதிகமாக கேப்சர் ஆகலை. ஆனால் அந்த லைனில் போகிறவங்களுக்கு தெரியும் இங்கே அதிகப்படியான காற்றாலை இருக்குன்றது. உண்மையிலுமே இந்த ஒரு திட்டம்லாம் ஒரு அருமையான திட்டம் தான். ஏன்னா மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஒரு மின்சாரம் கிடைக்குதுன்றப்ப அது உண்மையுமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இந்த குட்டி குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லணுங்க. அதோட பார்வையை பார்க்கணுமே. அது கேமராவில் வேணால் சரியாக தெரியாமல் இருக்கலாம். அது ரியல் லைஃப்லேருந்து பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. உண்மையுமே குழந்தைங்கனாலே ரொம்ப அழகு தானே. இப்படி மனசுக்கு பிடிச்ச பல காட்சிகள் இந்த பயணத்தில் பார்த்துக்கிட்டே போயிட்டு அப்படியே நல்ல ஒரு ஃபீல் குட் சாங்ஸாக கேட்டுக்கிட்டு அப்படியே பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே போக வேண்டியதான். அந்த பஸ்ஸில் தூங்கிக்கிட்டு போகிறதுன்றதே ஒரு தனி சுகம் தான். அதுலேயும் பாட்டு கேட்டில் போகுது. டக்குன்னு பார்த்தா பஸ் ஒரு இடத்துல நின்றுச்சு. என்னென்னு கேட்டால் சாப்பிட ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாங்க.
நம்ம வந்து வீட்டுக்கு போகிறோமா, அதனால் வந்து நேராக அம்மா கையாலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு பாட்டிலில் தண்ணியை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நடைய கட்டி ஆரம்பிச்சாச்சு. எல்லாமே இங்கிட்டலாம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த பஸ்ஸெல்லாம் நேராக கொண்டாந்து இந்த மாதிரி கடையிலலாம் நிப்பாட்டுறாங்க. நான் வந்து சாப்பிட்லாதனால இதில் உள்ள டேஸ்ட்டை பற்றி எனக்கு தெரியாது. நம்ம வந்து ஜிம்முக்கு போனோமா, அதனால் ரூமில் வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்தோம். அதை அப்படியே பேக்கில் போட்டுட்டு வந்தோம். இந்த மாதிரி ட்ராவல் டைம்லலாம் இந்த மாதிரி பனானா இதெல்லாம் சாப்பிட்றப்போ அதிகப்படியான எனர்ஜி நமக்கு கிடைக்கும். இது வீட்டுக்கு போகிற வரைக்கும் தாங்கும். இது இல்லாமல் ஒரு 2 வாழைப்பழம் பேக்லேயும் கிடக்கு. அதை அப்படியே போகிற வழியில் ஒன்றுனா தின்னுக்கிட்டே போக வேண்டியது. அளவுக்கு ட்ராவலெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, சிப்ஸ்ன்னு சாப்பிட்டு வயிற்ற புண்ணாக்காமல். அப்புறம் பஸ் வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுச்சு. இந்த பஸ் ஸ்டாப் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்த்தா இது வந்து மதுரை பஸ் ஸ்டாண்டுங்க. நான் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக இந்த டைமில் மதுரைக்கு வந்தேன். அப்போயும் கையில் வேலை இல்லை, இப்போயும் கையில் வேலை இல்லை. ஒரு ஃபாரின் இன்டர்வியூக்காக வந்தேன். அது எப்போதும் போல தான் இன்டர்வியூ க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சரி சும்மா போகக்கூடாதேன்ட்டு நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துட்டே போனேன். உண்மையிலுமே மதுரை வந்து சுற்றி பார்க்க பல இடங்கள் இருக்குது. மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா 4 இடத்த சுற்றி பார்க்காம போகாதீங்க. அப்போ வந்து இன்டர்வியூ 10 மணிக்கு வந்து 12 மணிக்கெலாம் முடிஞ்சுச்சு. ஆனால் நான் மதுரையிலேருந்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி 7 மணி ஆயிடுச்சு. பல இடங்கள் சுற்றி பார்த்தேன். கரெக்டாக மதுரை இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இங்கே தான் இறங்கி ஒரு டீயை குடித்தேன். இந்த இடம் நமக்கு இன்னும் அப்படியே ஞாபகம் இருக்குது. இன்டர்வியூ முடிஞ்சோன்னே நேரடியாக பாண்டி ஐயா கோயிலுக்கு போனேன், அழகர் கோயிலுக்கு போனேன். அங்கிட்டு 18ஆம் படி கருப்பசாமி அதுவும் அங்கிட்டே தான் இருக்குது. அந்த சாமி கோயிலுக்கும் போனேன். கடைசியாக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு மதுரையே ஓரளவு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஜிகிர் தண்டா குடிச்சிட்டு மதுரை ஃபேமஸ் புரோட்டாமி சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்கன்ட்டு நம்ம அண்ணன் அழகாக வெள்ளரிக்காய் விற்றுக்கிட்டு வந்தாங்க. சரி உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் சாப்பிடாம இருந்தால் எப்படி அப்படின்ட்டு நம்மளும் ஒரு வெள்ளரி பிஞ்சு வாங்கி சாப்பிட்டோம். இந்த வெள்ளரிக்காயை பார்த்தோன்னா நம்ம நண்பன் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க வீட்டு தோட்டத்தில் வந்து வெள்ளரிக்காய் தான் வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஆனால் வந்து விலை ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு ஃபீல் பண்ணான். இந்த மாதிரி இடத்துல விற்கிற இந்த வெள்ளரிக்காய்லாம் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு சேல்ஸும் அதிகமாகும். அப்படி இருக்கையில் விவசாயிகள்கிட்டையும் நல்ல ரேட்டு கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா விவசாயிகள்ட்ட அதிக ரேட்டு கொடுத்து வாங்கி சேல்ஸ் ஆகலைன்னா அது அவங்களுக்கு நட்டம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு அட்வைஸை போட்டு மதுரையிலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து இப்போயும் மதுரையை சுற்றி பார்த்துட்டு போகணுன்னு தான் ஆசை. ஆனால் இப்போ நம்ம கையில் லக்கேஜ்லாம் நிறையா இருந்துச்சு. அதனால் இதெல்லாம் தூக்கிட்டு எங்கிட்ட அலையிறதுன்ட்டு ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிச்சாச்சு. இன்னுமே மனசு இல்லை தாங்க மதுரை எப்படி. ஏன்னா மதுரை வரைக்கும் வந்துட்டு போகிறோம், அது கீழே இறங்கி நிறைய இடங்கள் சுற்றி பார்க்காம இப்படி பஸ்லேயே உட்காந்துட்டு போகிறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு மதுரையில் வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையா இருக்குது. அது எத்தனை வாட்டி பார்த்தாலும் சலிக்காது. அதே மாதிரி இந்த மலை வந்து இந்த மலையோட பேர் எனக்கு சரியாக தெரில. எனக்கு தெரிஞ்ச இது வந்து யானை மலைன்னு நினைக்கிறேன். சின்ன வயசில் வந்து புக்கிலலாம் பார்த்துருக்கேன். தூரத்துலேருந்து பார்க்கல நம்ம ஊர் நார்த்தாமலை மாதிரி ஏதோ சின்னதாக தான் இருக்குது. அது பஸ்ஸு போக 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 தான் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் போலங்க. ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, பஸ்ஸு போக 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 அந்த மலையும் லென்த்து அந்தளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய மலையாக இருந்துச்சு. உண்மையிலுமே இந்த மாதிரி சிட்டிக்கு நடுவில் இந்தளவு இவ்வளோ பெரிய மலை இருக்கிறது வந்து அழகாகவும் இருக்குது. அது இன்ன வரைக்கும் யாரும் உடைக்காமல் வச்சுருக்கிறது ஆச்சரியமாகவும் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மலை இதெல்லாம் உடச்சி வீணாக்காமல் இயற்கையோட இயற்கையாக இணைந்து வாழ பழகணும். ஏன்னா நம்ம சில பல காரணங்கள் சொல்லி இந்த மாதிரி மலை மண் இதெல்லாம் ஈஸியாக அடிச்சு நொறுக்கி அழிச்சிடுறோம். ஆனால் அதெல்லாம் திரும்ப நம்மளால் உருவாக்க முடியுமான்னு கேட்டால் சந்தேகம் தான். அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு இயற்கையை அப்படியே பத்திரமா கொடுத்துட்டு போனால் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இங்கே ஊரில் வந்து ஆடு மாடுக்கெலாம் தண்ணி இல்லாமல் நம்மளுக்கே குடிக்கிற தண்ணி வந்து 1 லிட்டரு 20 ரூபா 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசணும்னா அரசியல்னு சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம இதோட முடிச்சுக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து இயற்கையாக வாழ்ந்து இயற்கையை அழிக்காமல் வாழ பழகும். ஏன்னா நம்ம முன்னோர்களும் அப்படி தான் நம்மளுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அவங்க வாழ்ந்தப்போ கூட பல கோவில்கள் கருங்கல்லால் தான் கட்டியிருக்காங்க. ஆனால் மலையை உடச்ச மாதிரிலாம் எதுவும் தெரில. இப்போல்லாம் அந்த மாதிரி கட்டுறமான்ட்டு தெரில கோவில்கள்லாம். ஆனால் மலை ஃபுல்லாக உடச்சி நொறுக்கி இருந்து இயற்கை இருக்கனால தான் நமக்கு இந்தளவுக்கு சுத்தமான காற்று ஜில்லுலாம் கிடைக்கிது. நம்ம என்ன தான் ஏசியெல்லாம் கொடுத்து காற்றெல்லாம் வாங்கினாலும் இயற்கை தர்ற காற்றுக்கு இணை வந்து வேறு எதுவுமே இருக்காது. அதனால் வந்து இயற்கையை பாதுகாப்போம். ஏதோ இந்த வீடியோவில் சொல்லணும்னு தோணுச்சு. அதை விட்டுட்டு இயற்கையெல்லாம் பற்றி பேசுகிறான் இவன், ஒருவேளை அந்த கட்சியார் போகணும் இல்லை இந்த கட்சியார் போகணும் அப்படின்லாம் எனக்கு வேண்டாம். நமக்கு அரசியல் வந்து எப்போதுமே வேண்டாம். முடிஞ்சளவுக்கு அதை அவாய்ட் பண்ணி வைப்போம். உங்கள்கிட்ட இப்படி பேசிகிட்டே இருந்ததில் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அடுத்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அங்கேருந்து இன்னொரு டீ கடையில் நிப்பாட்டினாங்க. சரி ட்ராவலில் சாப்பிட தான் அட்லீஸ்ட் ஒரு டீனாவது குடிப்போன்னு பார்த்தா ஒரு சிங்கிள் டீ 20 ரூபான்ட்டாங்க. 20 ரூபானாலும் அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. முடிஞ்சளவுக்கு இந்த ட்ராவலெல்லாம் டீ குடிக்கிறதையுமே அவாய்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த இதை பார்த்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கப்பாக தான் இருக்குது. இந்த டீ வந்து 20 ரூபான்ட்டாங்க. டேஸ்ட்டும் பெருசாக இல்லை. இருந்தாலும் இப்படி ரோட்டு ஓரத்தில் இப்படி இயற்கையை பார்த்துக்கிட்டே குடிக்கிறப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. திரும்ப அங்கேருந்து கிளம்பியாச்சு. அவன் மொத்தம் நம்ம ஊரை நெருங்கிட்டோம். மணப்பாறை தாண்டி வந்துருச்சு.
அப்படி பேசிகிட்டு இருக்கையில பார்த்தா கரெக்டாக திருச்சியும் வந்து இறங்கிட்டாங்க. என்னடா புதுக்கோட்டைங்கிற திருச்சியிலே எப்போ பார்த்தாலும் இறங்குறியான்னு யோசிக்க வேண்டாம். நம்ம திருச்சியிலேருந்து நம்ம ஊர் பக்கம் தான், புதுக்கோட்டை மாவட்டம் தான். ஆனால் நமக்கு திருச்சியிலேருந்து பக்கம். புதுக்கோட்டை பஸ்ஸும் நின்றுச்சு. அங்கேருந்து நம்ம பஸ் ஏறியாச்சு. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்ததில் வேலையை விட்டு வந்துட்டோமேன்ற கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே ஊருக்கு போகிறேன். அங்கே போய் வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிய போகுது என்ன ஆக போகுதுன்ட்டு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, வேறு சைடு வேலை ரெடி பண்ணிக்கலாம். எப்போதுமே வந்து வேலையில் உள்ள ஆட்களை ரசிக்காதீங்க, உங்கள் வேலையில் ரசித்து தொழிலை நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல வந்து நம்ம பொழைச்சிக்கலாம். கடைசியில் நம்ம ஊர் டீ கடைக்கும் வந்தாச்சு. நம்ம ஊருக்கு வந்தோடனே நேராக வர்றது இந்த டீ கடை தான். டீயை குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே போகிறோம். நம்ம நண்பனுக்காக இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கடைசியில் நம்ம நண்பனும் வந்துட்டான். ஊருக்கு வந்து நம்மளை பிக்கப் பண்ணுறதும் சரி, திரும்ப இங்கே வந்து ட்ராப் பண்ணுறதும் சரி, நம்ம நட்பு வட்டாரம் தான். அப்படியே அவங்க வண்டியில் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் வீட்டில் உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. சர்ப்ரைஸாக இருக்கான்ட்டு வீட்டுக்கு வந்தா வீட்டில் ஒருத்தரோட காணா, எல்லாம் வயலில் இருந்துட்டு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். கடைசியில் நம்ம அம்மா வந்துட்டாங்க. அப்படியே அம்மா பக்கத்தில் உட்காந்து நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சரி விடுமா, நம்மள்கிட்ட இல்லாத வேலையா, வயலில் வேலை கிடக்குது, வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு வயல் வேலையை போடுறான்றாங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம சொந்த ஊர் வீடியோக்கள் தான் வரும். பிடிச்சிருந்தா பாருங்கள். அட்டா நண்பா, வீடியோ முடிஞ்சிச்சு.